மாணவ செல்வங்களே, 8ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் முதற்க வணக்கம். தமிழ் மொழி என்பது இனிமையான மொழி. அந்த இனிமையான மொழியை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கண்ணுக்கு விதிகள் எவ்வளவோ பாதுகாப்பாக இருக்கிறதோ அதுபோல தமிழ் மொழிக்கு பாதுகாப்பாக இருப்பது இலக்கணம். இலக்கணத்தை நாம் தெளிவாக கற்றுக்கொண்டால் எழுத்துப்பிழை இல்லாமல் எழுத முடியும், எளிமையாக உச்சரிக்க முடியும். அதற்காகத்தான் நாம் எழுத்துக்களை நாம் அவ்வாறு கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ நம்ம கற்கன்னு சொல்றாங்க. கற்க கற்க இனிமை தரும். கற்கள் எவ்வாறு சுவைக்க சுவைக்க இன்பம் தருகிறதோ அதுபோல தமிழை கற்க கற்க சுவை தரும். அங்கேதான் கற்கள் அப்படின்னு சொன்னாங்க. இலக்கண பகுதியை நாம் கற்களாக கற்க வேண்டும், சுவைத்து சுவைத்து இருக்க வேண்டும். ஆகவே நாம் இங்கே எடுத்துக்கொண்ட இயல் இயல் 7. 7வது இயல் வல்லினம் விதிமுடன் எது, மிகா இடங்கள் எது. வல்லினம் விதிமுடன் எது, மிகா இடங்கள். சரி, வல்லினம் விதிமும் இடங்களுக்கும் மிகா இடங்களுக்கு என்ன வேறுபாடு இருக்காங்க? அதாவது வல்லினம் கதை, அதாவது கதையை படித்தேன், எழுதி கொண்டேன். இப்ப நம்ம கதையை படித்தேன், எழுதி கொண்டேன். அப்படி சொன்னது எப்படி தெரியும்? இப்ப படிக்கும் போது கதையை படித்தேன், எழுதி கொண்டேன், அப்படி சொன்னது எப்படி தெரியும்? உண்மையாக இதை சொல்வதற்கு எளிதாக இருக்கும். சொற்களை எளிமையாக சொல்வதற்காகத்தான் அந்த வல்லின எழுத்துக்களை எங்கெங்கே இட வேண்டுமோ அவ்வாறு எழுத்துக்களை விட்டால் எழுதுவதற்கும் பேசுவதற்கும் எளிதாக இருக்கும். அதற்குத்தான் வல்லின விதிகளை பயன்படுத்துகிறாங்க. ஒரு சொல்லில் முதல் எழுத்து கா சா தா பா. ஒரு எழுதுடைய சொல்லுடைய முதல் எழுத்து கா சா தா பா, கா சா தா பா என்பது வருகின்ற எழுத்துக்களை முதல் எழுத்துக்களுக்கு வரக்கூடிய முதல் எழுத்துக்களை இறுதி எழுத்து வல்லின எழுத்தாக இருந்தால் வல்லின எழுத்தாக அதற்கு முன்னால் உள்ள சொல்லின் இறுதியில் வல்லினமை எழுத்தை சேர்த்து எழுத வேண்டும். அதாவது ஒரு சொல்ல முதல் எழுத்தும் வரக்கூடிய சொல் எழுத்து கடைசி எழுத்து இருந்தா அவாது வல்லின சேர்த்து எழுத வேண்டும். இதை நினைச்சாங்க வல்லினை நிகழ் வேண்டும், வல்லினம் மிகுமிடம் வேண்டும். ஆனா எல்லா இடங்களிலும் வல்லினம் மிகும் என்றால் மிகாது. சில இடங்கள் வல்லினத்துக்கு மிகாது. மிகாத இடங்களை வல்லினம் மிகா இடங்கள் என்கிறது. வல்லின மிகுமிடங்களை வல்லின மிகுமிடம் என்றும், வல்லின மிகா இடங்களை வல்லின மிகா இடங்கள் கூறுவார். சரி, பாருங்க, மண் வெட்டி கொண்டு வா. அடுத்த இடத்துல மண் வெட்டி கொண்டு வா. முதல் வார்த்தை மண் வெட்டி கொண்டு வா அப்படின்னு நடத்தினாங்க. மண் வெட்டுகின்ற கருவியை கொண்டு வா. மண் வெட்டுகின்ற அந்த கருவியை கொண்டு வா என்று. அடுத்தது மண் வெட்டி கொண்டு வா என்பது மண்ணை வெட்டி கொண்டு வா என்று. அப்ப அந்த பொருளை தெளிவுபடுத்துவது, பொருளை பொருளை தெளிவு ஏற்படுத்துகிறது. அவை பொருள் தெளிவு ஏற்படுத்துவதற்கு வல்லின விதிமுறைகள் பயன்படுகிறது. இப்ப பாருங்க, வல்லின விதிமுறைகள் அந்த இந்த எந்த. அந்த இந்த என்பது சுட்டுத்திரிவு, எந்த என்பது வினாத்திரிவு. ஆகவே சுட்டுத்திரிவும் வினாத்திரிவும் வரும் இடங்கள்ல வல்லினத்தை மிகுந்து வரும். அந்த பக்கம், அந்த பக்கம், இந்த கவிதை, இந்த கவிதை, எந்த சட்டை, எந்த சட்டை. அப்ப என்ன ஆகுங்க? அந்த எந்த என்ற சுட்டுத்திரிவு பிறகும், எந்த என்ற வினாத்திற்கு பிறகும் வல்லின எழுத்துக்கள் மிகுந்து வரும். எழுத்துக்கள் இரண்டாம் வேற்றுமை உருவு.
எனக்கு தெரியும். அவனுக்கு பிடி, அவனுக்கு பிடித்தமானது, அவனுக்கு பிடித்தமானது அப்படிங்கிறது பிடித்தம், பிடித்தமானது. அப்ப என்ன ஆகுதுங்க, அவை நான்காவது பூ வெளிப்படையா வருகின்ற இடங்கள் எல்லாம் வண்டெடுத்து எதிர்த்து வரும். அடுத்தது முகத்தில் மொழி வினையெச்சம் குத்தீரமாக இருந்தால் அங்கு வண்டெடுத்து வருகிறது. முகத்தில் மீது பெற்று வினையெச்சது படித்து. அப்ப முதல் மொழிகின்ற வினையெச்சம் குற்றீரமாக இருந்தால் அங்கு வண்டெடுத்து வந்து கூ சு கு து கூறு. அப்ப அவாளுடைய குசுடு இருக்கிறது வயது எடுத்து வண்டெடுத்திருந்தாக்க அந்த வண்டெடுத்து என்னாவது பெற்றுக்கொண்டே படித்து தூ. அப்ப என்ன அது படித்து பார்த்தார். அப்ப அங்கேயே நான் வண்டெடுத்து எழுந்து வரும். அடுத்து எதிர்மறை பெயரச்சு, எதிர்மறை பெயரச்சத்தில் இறுதி எடுத்து வரும். செல்லா காசு, எழுதா பாடல். அப்ப எதிர்மறை ஈட்டெழுத்து விட்டு போயிடுச்சு நக்காத அதை ஈட்டு எதிர்மறை பெயரச்சம். அப்ப ஈட்டு எதிர்மறை பெயரச்சம் அந்த இடத்துல வந்து வல்லெழுத்து எழுது வரும். செல்லா காசு, எழுதா பாடல். புரியுதா? அடுத்தது பொம்மை தொகையில வல்லெழுத்து எழுது வரும். பொம்மை தொகை வந்து மலர் பாதம், மலர் போன்ற பாதம், தாய் தண்ணி, தாய் போன்ற தண்ணீர். அப்படி உபயோகப்படுத்தும் போது அப்ப என்ன ஆகுது, மணல் பாதம், மணல் பாதம், மணல் போன்ற பாதம், மணல் பாதம், தாய் தண்ணீர். இது உபமை தொகையிலையும் வண்டெடுத்து இருந்து வரும். அடுத்தது குருதவத்துல எப்படி உபமை தொகையில வண்டெடுத்து இருந்துச்சோ அதே போல குருதவத்துல நிறைய வண்டெடுத்து இருந்து வரும். பாருங்க, தமிழ் தாய், தமிழாகிய தாய், வாய் மலம், வாய் கொண்ட பவளம், பயங்கரங்க இருக்கும் இல்லையா? அப்ப அங்கே வண்டெடுத்து எழுந்து வரும். புரியுதா? புரியுதா? அடுத்தது 8, 10 என்று பெயர். 8, 10 என்று எப்படி பெயர்ல வண்டெடுத்து எழுந்து வரும். அங்கே 8 புத்தகம், 8 புத்தகம், 10 காசு, 10 காசு. தங்க வண்டெடுத்து 8, 10 என்று எழுதி வண்டெடுத்து எழுந்து வரும். அடுத்து அப்படி, இப்படி, எப்படி. இந்த அப்படி, இப்படி, எப்படி. அப்படி செய், இப்படி காட்டு, எப்படி தெரியும். இந்த சொற்களுக்கு வல்லெழுத்து எழுது வரும். அப்படி செய், இப்படி காட்டு, எப்படி தெரியும். அப்ப இந்த வல்லெழுத்து எழுது வருது. புரியுதா? அடுத்து இசைப்பெயர்கள். இசைப்பெயர்வது கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. இந்த இசைப்பெயர்கள் வல்லெழுத்து எழுது வரும். இப்ப கிழக்கு கடல், என்னது கிழக்கு என்பது திசை. அப்ப என்ன கிழக்கு கடல். அடுத்து மேற்கு சுவர், என்னது மேற்கு சுவர். வடக்கு தெரு, வடக்கு என்பது தெரு, அது வடக்கு தெரு. தெற்கு என்பது இசைப்பெயர்கள் ஆகவே தெற்கு மொத்தம். அங்கே இசைப்பெயருக்கு முன்னாடி வண்டெடுத்து எழுந்து வரும். மகரத்தில் முடிகின்ற சொல்லை அடுத்து மகரத்தில் முடிகின்ற சொல்ல முடிச்சுப்பாங்க. மரம் சட்டம், மரச்சட்டம். மகரத்தில் முடியும் சொல்லை எடுத்து நாம் வண்டெடுத்து எழுந்து வரும். மரம் சட்டம், மரச்சட்டம். வட்டம் குற்றப்பாறை, வட்டப்பாறை, வட்டப்பாறை. இதெல்லாம் வண்டெடுத்து எழுந்து வரும். அவை மாணவர்கள் என்ன பார்த்தோம், அந்த இந்த எந்த என்ற சொற்களுக்கும் வினாத்திற்கு பிறகு வண்டெடுத்து எழுந்து வரும். அடுத்தது இரண்டாம் வேற்றுமை குழுவும் நான்காம் வேற்றுமை குழுவும் வெளிப்படையாக வருகின்ற இடத்தில் வண்டெடுத்து எழுந்து வரும். உலகம் விடுகின்ற வினையெச்சமாக இருந்தால் அங்கேயும் வண்டெடுத்து எழுந்து வரும். எதிர்மறை பெற்று
ஈர்கட்டு எதிர்மறை பெயராட்சமாக இருந்தால் அங்கு வல்லெழுத்து மிகுந்து வரும். ஓமை தொகையில வல்லெழுத்து மிகுந்து வரும். உருவகத்துல வல்லெழுத்து மிகுந்து வரும். 8, 10 என்ற எண்ணு பெயருக்கு அடுத்து வல்லெழுத்து மிகுந்து வரும். அப்படி இப்படி எப்படி என்ற சொற்கள் வல்லெழுத்து மிகுந்து வரும். திசை பெயர்கள் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு திசை பெயர்கள் வரும்போது வல்லெழுத்து மிகுந்து வரும். மகரத்தில் முடிகின்ற சொற்கள் வல்லெழுத்து மிகுந்து வரும். இது மட்டும் இல்லை, இன்னும் பல இடங்களில் வல்லெழுத்து மிகுந்து வரும் என்பதை நாம் மேற்கொண்டு வகுப்பில் படிக்கின்ற பொழுது இன்னும் நாம் அதிகமாக தெரிந்து கொள்ள முடியும். 8ஆம் வகுப்பு மாணவர்களை உங்களுக்கு 8ஆம் வகுப்பு பாடப்பகுதி மட்டும் படித்தா போதும். 8ஆம் வகுப்பு பாடப்பகுதியில் இந்த பகுதி மட்டும்தான் கொடுக்கப்படுகிறது. இந்த பகுதியை நன்கு தெரிந்து கொள்ளுங்கள். அதாவது இலக்கணத்தை கற்கண்டு போல செய்யுங்கள். கண்டிப்பாக அதிகம் கிடைக்க முடியும். அடுத்தது மாணவர்களை நம்ம வள்ளியின் மிகுமிடங்களை பார்க்கணும். இப்பொழுது வள்ளியின் மிகாரங்களை பார்க்கணும். வள்ளினா மிகுவினா எழுவாய் சொற்களை எடுத்து வழி இருக்காது. இப்ப தம்பி என்பது எழுவாய், பணித்தான் என்பது விடைமுற்று, யானை என்பது எழுவாய், கிளி என்பது வினை. ஆகவே எழுவாய் அடுத்து வரக்கூடிய சொற்கள் வழி இருக்காது. அப்ப என்ன தம்பி படித்தான் அவ்வாறு என்பது தவறு. யானை கிளியது இப்பு போடுவது தவறு. அவை எழுவாயை தொடர்ந்து வரக்கூடிய சொற்கள் பின்னால் வழினம் மிகாது. அடுத்தது அது இது எது ஆகிய சொற்கள். அடுத்து வல்லெழுத்து மிகாது. அது இது எது இந்த சொற்கள் 3 சொற்கள் அடுத்து இங்கேயும் வல்லெழுத்து மிகாது. பாருங்க, அது சென்றது, இது பெரியது, இது எது கிடைக்கிறது. அப்ப வல்லெழுத்து வராது. அவ்வாறு வல்லெழுத்துக்கள் வராது. வல்லெழுத்துக்களை நாம் விட்டால் அது தவறானது. வல்லெழுத்துக்கள் விட்டால் அது தவறானது. அல்லது பெயரெச்சம் எதிர்மறை பெயரெச்சம், பெயரெச்சம் அல்லது எதிர்மறை பெயரெச்சம் அடுத்து வல்லெழுத்து மிகுந்து வராது. பெயரெச்சம் எழுதிய பெயரெச்சம், எழுதிய பாடல். அடுத்து எதிர்மறை எழுதாத எதிர்மறை. ஆகவே பெயரெச்சம் எதிர்மறை பெயரெச்சம் அடுத்து வல்லெழுத்து அது எழுதிய பாடல் இப்பு வராது. எழுதாத பாடல் இங்கே அது இப்பு வராது. இட்டினால் அது தவறானது. ஆகவே பெயரெச்சம் எதிர்மறை பெயரெச்சத்தை அடுத்து வல்லெழுத்துக்களை இட்டு எழுதினால் அது தவறு. அதே போல அடுத்தது 2ஆம் வேற்றுமை குறுகு மறைந்து வருகிடம். அங்க பார்த்தோம்ல 2ஆம் வேற்றுமை குறுகு வெளிப்படையாக வந்தா அங்க என்ன பண்ணோம்னாக்க வல்லெழுத்து இட்டு எழுதணும் பார்த்தோம். ஆனா இங்க அப்படின்னாக்க வல்லெழுத்துக்களா 2ஆம் வேற்றுமை குறுகு மறைந்து வருகிறது. இங்க மறைந்து இலை பறித்தேன். என்ன இலையை பறித்தேன். அப்ப 2ஆம் வேற்றுமை குறுகு மறைந்து இருக்கிறது. வெளிப்பட மறைந்து இருக்கிறது. அப்ப அங்க மறைந்து இருக்கிற பொழுது அங்க வல்லெழுத்துக்களை எடுத்து நாம் எழுதக்கூடாது. காய் தின்றேன். அப்ப என்ன காய் தின்றேன். அப்ப அங்க காயை தின்றேன். அப்ப என்ன மறைந்து இருக்கிறது. காய் தின்றேன். 2ஆம் வேற்றுமை குறுகு நாய் மறைந்து இருக்கிறது. அப்பொழுது அங்க நாம் 2ஆம் வேற்றுமை குறுகு மறைந்து இருக்கிற பொழுது நம்ம எழுதலாம். இங்க வல்லெழுத்துக்களை நாம் இடக்கூடாது. அது வினைத்தொகையில வல்லெழுத்து மிகாது. வினைத்தொகை தொகைனால் என்ன பார்த்தோம்? தொகை என்றால் ஏதோ மறைந்து இருக்கிறது. தொகையில வினைத்தொகை, பண்பு தொகை, உண்மை தொகை, அப்படி தொகைனா அர்த்தம் எல்லாம் மறைந்து இருக்குன்னு அர்த்தம். அப்ப இங்க எல்லாம் மறைந்து இருக்கிறாங்க, காலம் மறைந்து இருக்கிறது. வினைத்தொகையில 3 காலம் மறைந்து இருக்கிறது. என்ன? நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம். இந்த 3 காலம் மறைந்து இருக்கிறது. இங்க பாருங்க, எழுது பொருள், எழுதுகின்ற பொருள், எழுதும் பொருள், சுடுசோறு, சுடுகின்ற சுடு, சுடுசோறு. அப்ப காலம் 3 காலம் மறைந்து பத்தியா? ஆகவே மறைந்து இருக்கிறது. அது வினைத்தொகை. அந்த வினைத்தொகையில வல்லெழுத்துக்கள் எழுது வராது. என்னாவது எழுது பொருள் தவறு, சுடுசோறு இச்சிக்கு போட்டா தவறு, எழுத்துக்களை பயன்படுத்தினா அது தவறு. அடுத்து அப்படி இப்படி எப்படி என்ற சொற்கள்
எழுதணும்னு பார்த்தோம். இது அப்படி இப்படி எப்படி இந்த சொல்றதுக்கு பக்கத்துல வண்ணெழுத்து மிகுந்து பார்த்தோம். இது தவிர படி என்று சொல்றாரு. தவிர மற்ற இடத்துல படி என்று சொல்லுவதா அந்த இடத்துல வண்ணெழுத்து மிகுந்து வராது. எழுதும்படி பாடும்படி இது எழுதும்படி சொன்னேன். அப்ப என்னது நிச்சு போடக்கூடாது. பாடும்படி போடலாம். அப்ப என்னது பாடும்படிக்கு போடக்கூடாது. ஆகவே இந்த அப்படி இப்படி எப்படி என்ற சொல்றது பக்கத்துல வண்ணெழுத்து மிகுந்து வரும். இது தவிர மற்ற இடத்துல படி என்று சொல்லக்கூடிய இடத்துல வண்ணெழுத்து மிகுந்து வராது. அந்த உண்மை தொகையில உண்மை தொகை பதினது அது ஒரு தொகை. தொகைனா அர்த்தமாகும். தொகை என்றால் எவ்வளவு மறைந்து பார்க்கிறதா என்ன மறைந்து இருக்கு சொல்லுவோம். உண்மை தொகை மறைந்து இருக்கும். சுத்தம் சொல்லு. அதுதான் உண்மை தொகையில மறைந்து இருக்கும். அப்பங்க தாய் தந்தை தாயும் தந்தையும் அப்ப அந்த மறைஞ்சிருக்குது. அது உண்மை தொகை. வெற்றிலை பார்க்கும் வெற்றிலையும் பார்க்கும் மறைஞ்சிருக்குது. அப்படின்னா அது உண்மை தொகை. ஆகவே அந்த இடத்துல நம்ம வண்ணெழுத்துக்களை வச்சு எழுதக்கூடாது. தாய் தந்தைக்கு போடக்கூடாது. வெற்றிலை பார்த்து அங்கே இட்டு போடக்கூடாது. அது தவறு. இது மட்டுமல்ல இன்னும் சில இடங்களில் வண்ணெழுத்துக்கள் மிகாது என்பதை பற்றி நாம் இன்னும் விரிவாக இருக்கிறது மாணவர்களே. இதெல்லாம் நாம் மேற்கண்ட வகுப்புகளில் 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்புகளை நாம் தெரிந்து கொள்ளலாம். 8ஆம் வகுப்பு நீங்கள் இந்த அளவுக்கு மட்டும் கற்றுக்கொண்டால் போதும். இந்த அளவு கற்றுக்கொண்டு மேலும் வருகின்ற 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்புகளில் அதிகமாக தெரிந்து கொண்டு நம்முடைய இங்கே வண்ண எழுத்துக்களை எடுத்து எழுதினால் என்ன பொருள் எழுத்துக்களை நாம் எங்கு இடப்படாது என்பதால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது தெரிந்து கொண்டால் அதிக மதிப்பெண்களை நாம் பெற முடியும். தமிழ் எழுத்துக்களை ஒற்றுப்பிழைகளை நாம் தவிர்க்க வேண்டும். எழுத்துப்பிழையில ஒற்றுப்படை என்ன சொல்லுவாங்க? ஒற்றுப்பிழைகள் சொல்லுவாங்க. ஒற்றுப்பிழைகளை எங்கே நாம் இட வேண்டுமோ அங்கு இட வேண்டும். எங்கு இடக்கூடாதோ அங்கு இடக்கூடாது. அவ்வாறு எதாவது இடுவன் இடத்திட்டால் மதிப்பெண் குறைந்துவிடும். எந்த இடத்தில் இட வேண்டுமோ அந்த இடத்தில் இட வேண்டும். எந்த இடத்தில் எழுதக்கூடாதோ அந்த இடத்தில் கிடைக்கக்கூடாது. அவ்வாறு எழுதினாலும் அது தவறு. இடத்துக்கு மதிப்பெண் கிடைக்காது. மதிப்பெண் அதிகம் வர வேண்டும் என்றால் வண்டியை விதிமிடங்களையும் நன்றாக கற்றுக்கொள்ள வேண்டும். நன்றாக கற்றுக்கொண்டால் நாம் வாழ்க்கையில எழுத்துப்பிழைகளை ஒற்றுப்பிழை இல்லாமல் எழுத முடியும். ஒற்றுப்பிழைகளை அமைத்து விட்டால் மதிப்பெண்களை நாம் பெற முடியும் என்று கூறி மேற்கண்ட வகுப்புகளை நாம் அதிகமாக கற்றுக்கொள்ளுங்கள்.